வணக்கம் நண்பா நண்பீஸ். நம்ம பள்ளி கல்வித்துறையிடமிருந்து மாணவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமான எச்சரிக்கை அறிவிப்பு வந்திருக்கு. அவங்க என்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க, எல்லாமே டீட்டெயில் வந்து பதிவில் பார்க்கலாம். சமீப காலமாக தெரு நாய்களோட தொல்லை பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகிறதுனால பள்ளி கல்வி இயக்குனர் பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடியாக ஒரு சுற்றறிக்கையை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, முதல் விஷயம் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் தெரு நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது. பள்ளிக்கு வரும் வழியிலேயோ இல்லை பள்ளி வளாகத்திலோ நாய்களுக்கு பிஸ்கட் போடுறது, சாப்பாடு வைக்கிறது மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து ஆபத்தில் முடிய வாய்ப்பு இருக்காம். இரண்டாவது, மாணவர்கள் எல்லாருமே தெரு நாய்க்கள் கூட விளையாடத்தை தவிர்க்க சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நாய் கடித்தாலோ இல்லை பிராண்டினாலோ பயந்துட்டு சொல்லாமல் விட்டுறக்கூடாதான். மறக்காமல் உடனே ஆசிரியர்கிட்டயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டயோ சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் வந்து உடனடியாக சிகிச்சை அளிக்க முடியும். அடுத்ததாக, பள்ளிகளை சுற்றி குப்பைகள் இல்லாமல் சுத்தமாக வச்சுக்க சொல்லி பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஏன்னா குப்பைகள் இருந்தால் தான் நாய்க்கள் எல்லாமே உள்ளே வரும். அப்படி நாய்க்கள் நடமாட்டம் இருந்தால் உடனே உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கணுன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில், அதாவது பிடிஏ மீட்டிங் அப்போது வீட்டில் வளர்க்குற நாய்களுக்கு தடுப்பூசி போடுறதை பற்றியும் ரேபிஸ் நோய் பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்களே, பெற்றோர்களே, பிராணிகள் மேலே அன்பு காட்டுறது நல்லது தான், ஆனால் பாதுகாப்பு ரொம்பவே முக்கியம். நம்ம பள்ளி கல்வித்துறையின் இந்த அறிவுரைகள்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுங்கள். இது விஷயமா உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.